சிறப்பான ஞாபகங்கள் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவுக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் மரியாதைக்குரிய திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் தலைவர் திரு ராம்நாராயணன் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். மற்றும் இந்த இசை வெளியீட்டு விழா சிறப்பாக செயல்படுத்தின மரியாதைக்குரிய அன்றும் இன்றும் என்றைக்கும் பாடலில் வாலிபனாகவே இருந்துகிட்ருக்க திரு வாலி சார் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அதே மாதிரி ராம்நாராயணன் சொன்ன மாதிரி கருப்பழகனான திரு கவி பேரரசு வைரமுத்து அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். எந்த மேடையாக இருந்தாலும் உண்மையான உணர்வை வெளியே காமிச்ச திரு சத்யராஜ் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் அமைச்சிட்டு இருக்க சக மரியாதைக்குரிய தயாரிப்பாளர்கள், என்னுடைய மரியாதைக்குரிய சக இயக்குநர்கள் மற்றும் நடிகர்கள் எல்லாத்துக்கும் இருக்காங்க. அப்புறம் பத்திரிகையாளர் நண்பர்கள், டிவி மீடியா நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அப்புறம் விஜயனுடைய நண்பர்கள் நிறையா பேர் வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். எல்லாத்தோட ரொம்ப ரொம்ப என்னுடைய மரியாதைக்குரிய வணக்கத்தை திரு விஜயனுடைய அப்பாவுக்கு, ஏன்னா அவருடைய அப்பான்னு சொல்கிறத விட அவருடைய தோழன்னு சொல்லி இன்றைக்கி இவ்வளோ தூரம் நிற்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இன்றைக்குமே நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவங்க அப்பாவுக்கு தான் சொல்லிட்டு இருப்பேன். அதுக்கு அடுத்தபடியாக அவங்க அப்பா ஸ்தானத்தில் இன்றைக்கி இந்த விழாவுக்கு ஆதி அந்தமாக முக்கியமாக இருக்கக்கூடியது மரியாதைக்கு திரு சுத்தானந்தன் அவர்கள். அவருக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு மாமூல் இசை வெளியிட்டுள்ளான்னா இவ்வளோ சிறப்பாக முடிச்சது அப்படின்னு சொல்லி ஜீவன் அவர்களுக்கு பாராட்டு, அவரை பற்றி பேசலாம், என்ன இவ்வளோ சிறப்பாக முடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி புதுசாக ஜேம்ஸ் விக் அவர்கள் மியூசிக் போட்டிருக்காங்க, அதை பற்றி சிறப்பாக பேசலாம். ஆனால் இது எல்லாத்தோட அதை தாண்டி ஒரு கவிஞர் அவர் ஹீரோவாக இருக்கார் அப்படிங்கிறதுனால அதை பற்றி கொஞ்சம் சென்டர் பண்ணி பேச வேண்டியிருக்கு. அதோட எனக்கு என்னென்னா, இங்கே கவிஞர் வைரமுத்து அவர்களும் வாலி சார் இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே அது எனக்கு மெயினாக ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு சமாச்சாரம். ஏன்னா இதுக்கு முன்னால் கூட அன்றைக்கி ரகுமான் அவர்களுக்கு அந்த ஆஸ்கார் அவார்டு வாங்கும்போது கூட்டத்தில் பார்த்தா சின்ன பையமாக நான் தான் முதல்ல முண்டி அடிச்சுட்டு 5:45 6 மணிக்கெல்லாம் போய் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். என்னென்னா ஒரு இளையராஜா சார், ஒரு விஸ்வநாதன், இவங்களுக்கு நடுவில் அவர் உட்காந்து அந்த பாராட்டுகளெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அது மாதிரி இது விஜய்க்கு இப்படி ஒரு பாராட்டு விழா அப்படின்னு சொல்லும்போது இவங்க 2 பேர் வர்றாங்க அப்படிங்கும்போது அதை பார்க்கணுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அந்த யூனிட்டுக்கு ஒட்டுமொத்தமாக என்னுடைய பாராட்டுதலை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். விஜய் கதாநாயகன் எல்லோரும் பாராட்டி எல்லோரும் பேசுவாங்க. ஆனால் கதாநாயகனை விட அவருடைய கஷ்டங்கள் என்னங்கிறது தான் நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவர் சினிமாவுக்கு நான் பாடலாசிரியராக வந்தது தான் முதல் முயற்சி. அது வந்த உடனே ஈஸியாக வந்துட்டார், அதில் எந்த சிரமமும் இல்லை. பாட்டு எழுதும்போது யாருக்கும் நினச்சி எழுதியிருப்பார். ஆனால் சில நேரங்களில் அந்த பாட்டு எழுதினார் ஒவ்வொரு பூக்குளமேன்னு சொல்லிட்டு அது வாழ்வென்றால் போராடும் போர்க்குளமேன்னு என்னைக்கு பாட்டு எழுத ஆரம்பிச்சார் அன்னையிலேருந்து சோதனை அவருக்கு ஆரம்பிச்சது. அது வரைக்கும் அவர் சாதாரணமாக பாட்டு எழுதியிருந்தார். ஆனால் அந்த பாட்டு எழுத ஆரம்பிச்சது உண்மையிலே அன்னையிலேருந்து அவருக்கு சோதனையே ஸ்டார்ட் ஆச்சு. அன்னையிலேருந்து அந்த சோதனையில் எப்படியாவது போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீலிங் வந்தது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த போராட்டத்தில் உண்மையிலேயே அவ்வளோ கஷ்டங்களையும் தாண்டி இன்றைக்கி அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயிச்சிருக்காரு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த அனுபவங்கள் சினிமாவில் இத்தனை நாளாக இருந்த அனுபவங்களோட இன்றைக்கி நிறைய நல்ல நண்பர்களையும் நல்லா அவருக்கு யார் உலகம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கான அனுபவங்களை அவர் காமிச்சு கொடுத்தது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் மீண்டும் ஒரு முறை அவருடைய தகப்பனாருக்கும் மரியாதைக்குரிய சுத்தானந்தன் அவர்களுக்கும் அதே மாதிரி இந்த அளவுக்கு இந்த விழா சிறப்பிச்சு கொடுக்கறதுக்காக திரு வைரமுத்து அவர்கள் வந்திருக்காரு. திரு வாலி சார் அவர்களும் இன்னும் நிறையா அவருடைய நண்பர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் விஜயனுடைய மாணவன்கிற முறையில் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.